சார். எஃப் ஆஃப் எக்ஸ் குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அல்லது ப்ரூவ் தட்ன்னு சொல்லிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸா மாத்த சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி ஓகே தெரியும் சார். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். அப்ப சைன் ஹெச் பை ஹெச் சார். வந்து லிமிட்டோட வேல்யூ 1ன்னு நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். அப்ப இத ஃபர்ஸ்ட் பிரின்சிபலோட சார். ஃபர்ஸ்ட் பிரின்சிபலோட ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அந்த டேர்ம் என்னவோ அந்த டேர்ம் அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? அப்ப இது sin A சார். மைனஸ் sin B. sin A மைனஸ் sin B யோட ஃபார்முலா என்னடா? sin A மைனஸ் sin B. ஸோ sin A மைனஸ் sin B வந்து sin A மைனஸ் B வந்து sin A sin A மைனஸ் into cos B. கண்ணு sin A sin A. மைனஸ் sin B. ஃபார்முலா கரெக்ட்டா மெமரி பண்ணிருக்கணும். சரிங்களா? சார். sin A into cos B minus cos A into sin B. நான் கேட்கக்கூடிய ஃபார்முலாவை நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன் sin A மைனஸ் B ஃபார்முலாவை நீ சொல்ற. அந்த ஃபார்முலா நான் கேட்கல. sin A மைனஸ் sin B. இந்த ஃபார்முலா என்னன்னு கேட்கிறேன். நீ திரும்ப இந்த ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கடா கண்ணு. ஃபார்முலா படிச்சாதான் நம்மளுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஃபார்முலா படிக்கலையே இன்னும். நான் தான் தனி நோட்டு போட்டு எழுதி சொன்னோம்னா இல்லையா? போட்டிருக்கேன் சார். அது நீ எழுதி பாத்தி 4 டைம் எழுதி பாத்தி. இந்த ஃபார்முலா சொல்றேன். இந்த ஃபார்முலா என்னது? இந்த ஃபார்முலா ஈஸி. sin A into cos B மைனஸ் cos A into sin B. இந்த ஃபார்முலா எனக்கு தேவையில்லை. sin Aக்கு பதிலா இங்க C இருக்குது. மேபி Cன்னு வச்சுக்கோ இல்லைன்னா. CD கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏதோ சார். இது லெட்டர் மாத்தனால ஃபார்முலா தப்பா சொல்லக்கூடாது. கான்செப்ட் என்னவோ அதை தான் சொல்லணும் நீங்க. சரிங்களா? சார். என்ன ஃபார்முலா இது? 2 sin C plus D divided by 2 into cos C minus D by 2. இதுதான் ஃபார்முலா. கரெக்டாமா? சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. இங்க என்ன அப்ளை வரும்னு அப்ளை பண்ணுங்க. 2 sin C யோட வேல்யூ என்ன? x plus h. கரெக்ட்டுங்களா? சார். இது ஃபார்முலா தப்பா சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். -2க்கு நடுவுல ஃபார்முலா தப்பா சொல்லிக்கிறேன். இங்க வந்து cos வரும். இங்க வந்து சார். தப்பா சொல்லாதடா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சு சொல்லு. சரிங்களா? சார். ஃபார்முலா படிக்கலையா கரெக்ட்டா? படிச்சேன் சார். அது 2, 3 டைம் எழுதி பாருமா. நேத்து மதியமே வந்திருப்ப. நீ எழுதி பாரு. சார். C plus T. C plus T என்னது? x plus h இங்க. x plus h plus x divided by 2. Is correct? சார். Into sin. Sin x plus h minus x divided by 2 divided by overall divided by h. கரெக்டாமா? சார். இப்போ இங்க என்னது? 2 கான்ஸ்டன்ட். கரெக்ட்டுங்களா? Yes, sir. லிமிட் h tends to 0 cos x plus x எவ்வளவு? 2x. கரெக்ட்டுங்களாமா? sir. 2x plus h by 2. Is correct? Yes, sir. Into sin x கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? sir. அப்ப sin h by 2 divided by h. Is correct? Yes, sir. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். லிமிட்டை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. அப்போ 2 வெளியே இருக்குது. லிமிட்டை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்க. லிமிட் h tends to 0 cos 2x plus h. கரெக்ட்டுங்களா? இன்ட்டு லிமிட்டை ஸ்ப்ளிட் அப் பண்ண சொல்லிட்டேன். h tends to 0 sin h by 2 divided by h. கரெக்டாமா? கரெக்டாடா கண்ணு? இங்க கஸ்டன்ஸ் 0னா இங்க 0 போடுவீங்க. அப்ப 0னா இங்க 0 இருக்கும். இங்க டிவைட் பை 2 இருக்குது. இங்க டிவைட் பை 2 மிஸ் பண்ணிக்கிறேன். இங்க டிவைட் பை 2 வரும். கரெக்ட்டாடா? அப்ப ஹச்சுக்கு பதிலா இது 0 போடுங்க. இது 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? 2 இன்டு cos 2x by 2ன்னு வரும். இன்டு இங்க பாருங்க h by 2 இருக்குது. இங்க h தான் இருக்குது. அது என்னால என்ன பண்ண போறேன்? 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீமா? Yes, sir. அப்ப லிமிட் h tends to 0 sin h by 2. இந்த 2 நமக்கு தேவையில்லை. அதனால வெளியே எடுக்கிறேன். அப்ப இந்த 2 1 by 2 இங்க இருக்கும். டிவைடட் பை h by 2 வரும். கரெக்டாமா? டிவைடட் பை h by 2 வரும்.
இதோட ஆன்சர் என்ன அப்ப சொன்னேன்? இதனோட ஆன்சர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். sin கட்ச் பை கட்ச்ன்னு வந்தா இதனோட ஆன்சர் 1ன்னு சொல்லிக்கிறேன். அப்ப இதனோட ஆன்சர் என்ன ஆகும்? 1ன்னு ஆகும். சரியாம்மா? 1. ஆமா. சார். 2 இன்டு இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். cos x இன்டு 1/2. இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். அப்ப f dash of x என்ன வருது? cos xன்னு வருது. f of x என்ன? sin xன்னா f dash of x வந்து என்ன வருது? cos xன்னு வருது. ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? நோ சார். ஓகே. காப்பி பண்ணிக்கிறீங்களா? பொறுமையா காப்பி பண்ணிக்கங்க. ஃபார்முலா தெரியலைன்னா கஷ்டமா இருக்கும். ஏன் உனக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கஷ்டமா இருக்குதுன்னா, ஃபார்முலா தெரியாம இருக்குது. அதனால கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சுட்டு படிங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியாடா கண்ணு?